Bishop to e6. விளையாடுங்க சிறப்பு. e6. ஏன் அந்த குதிரையை வச்சு எடுக்க முடியலன்னு பாத்துட்டீங்கல்ல? பார்த்து தானே பிஷப் e6. சிறப்புமா, அதனாலதான். Queen to h6. விளையாடுங்க சிறப்பு. Queen to f7. விளையாடுங்க சிறப்பு. Queen to b1. விளையாடுங்க சிறப்பு. பகத் 1 தானே? ஆமா சார். Queen to c1. என்ன தடவை சொன்னீங்க? குயின் டு c1. விளையாடுங்க சிறப்பு. Queen to f. விளையாடுங்க சிறப்பு. குயின் டு e1 ஆனாலும் அந்த அரசியை எடுத்துடுறோம், அவ்வளவுதான். Position beta.
Bishop to f7. ஆடக்கூடாது, ஏன்னு சொல்லுங்க. King வச்சிருக்கீங்க. Queen h5. விளையாடுங்க, சிறப்பு. நீங்க போட்டிக்கு போகும்போது இந்த புதிர் இந்த புதிர் வந்துச்சுன்னா இந்த புதிருக்கான தலைப்பு ஒயிட் டு பிளே செக்மேட் இன் 2 மூவ்ஸ்னு இருக்கும். அதுல நீங்க முதல் நகர்வை இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து 2வது நகர். Queen to f7. விளையாடுங்க, சிறப்பு. Rook to f2. விளையாடுங்க, சிறப்பு. Queen to f2. விளையாடுங்க, சிறப்பு. அவங்க ரூக்க வெட்டிடணும். எதை வச்சு? Queen வச்சு. ஏன்னா 2 வச்சு வெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதை வச்சுன்ற கேள்வியே வராம இருக்குங்கன்னா அடுத்த தடவை நீங்க தெளிவா அரசியை வச்சு வெட்டிடணும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கேள்வி வராது. Queen to h7. விளையாடுங்க, சிறப்பு. Queen to d7. அதை விட சிறப்பான ஒரு நகர்வு இருக்கு. குயின் டு d7ல நமக்கு ஒரு யானை மட்டும்தான் கிடைக்குது. ஆனா அதை விட சிறப்பான ஒரு நகர்வு இருக்கு பாருங்க.
அப்படியே புதிர்ல சேர்ந்துக்கோங்க. நகர கண்டுபிடிங்க சொல்லுங்க. ஓகே. டிவி பாக்குறா. Route to A8. சரியா பார்த்து சொல்லுங்க. இங்க ரூட் டு A8ன்னு ஒரு நகர்வு இருக்கா? Queen to A8. விளையாடுங்க சிறப்பு. நீங்க முன்னாடி சொன்ன குயின் D7ல ஒரு யானை மட்டும் தான் கிடைக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல. முதல்ல ஒரு யானை கிடைச்சது, 2வது யானையும் கிடைச்சது. பேக் ரேங்க் மேட் ஆர் காரிடர் மேட்டே சேர்த்து வருது. அதனாலதான் குயின் டு A8, குயின் டு D7 விட சிறப்பான நகர்வு ஆகுது. புரிஞ்சுதுங்களா? Okay, sir.
bishop to b4. அதை விட சிறப்பான நகர்வு இருக்குமா? எதுக்கு பிஷப் டு g4 ஆடணும்? பிஷப் டு g4 ஆடக்கூடாது, தப்பு. ஏன்னு சொல்லுங்க. ஏன் வெளியே போயிட்டு வர ஆசிஷ்? அது வெளில போச்சு. சரி, அடுத்த தடவை நீங்க லாபிக்காக நான் அனுமதிக்கிறதுக்காக காத்திருக்க தேவையில்ல. நீங்களே லாபியை பைபாஸ் பண்ணி உள்ள வந்துடலாம். சரிங்களா? அமைப்பு அப்படிதான் வச்சிருக்கேன். இல்ல, நான் ஆல்வேஸ் ஜாயின் தான் கொடுக்குறேன். அட்மிட் தான் எல்லாருக்கும் வரும். யாராவது அட்மிட் பண்ணாதான் அவங்க உள்ள வருவாங்க. அதுதான் சொல்றேன், அது மாத்தியாச்சுன்னு சொல்றேன். அது நான் அப்படி வச்சிடல. லாபியை பைபாஸ் பண்ணி நீங்க உள்ள வரலாம். வர மாதிரி தான் வச்சிருக்கேன். அதனால அடுத்த தடவை நீங்க அப்படி போச்சுன்னா நீங்களா லாபியை பைபாஸ் பண்ணி உள்ள வந்துருங்க. நான் அட்மிட் பண்ற வரைக்குமான நேரம் வந்து வீண் தானே. எதுக்கு நீங்க நான் அது வரைக்கும் காத்திருக்கணும்? அதனால அது தேவையில்லை. அதனால யாரெல்லாம் பைபாஸ் பண்ண முடியும் லாபின்றதுல மாத்தி தான் வச்சிருக்கேன். உங்களால பைபாஸ் பண்ண முடியும். பிஷப் g4 சொல்ல, பிஷப் டு b4. அதுவும் வேண்டாமா? அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. இன்னொன்னு, பிஷப் டு பகத் 4ம் தவறுதான், ஆடக்கூடாது. அது வந்து ஒரு நல்ல நகர்வு இல்ல. எதிராளருக்கு தாக்குதல் வர மாதிரி இருந்தா கூட அது சிறப்பான நகர்வு இல்ல. பிஷப் b4க்கு அவங்களோட கவுண்டர் பிளே, அவங்களோட எதிர் தாக்குதல் என்னவா இருக்கும்? எதனால பிஷப் டு b4 தப்புன்னு சொல்லுங்க பாக்கலாம். அவங்க பான் வச்சு தடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆசிஷ்க்கும் சேர்த்துதான் ஒன்னாதானே சேர்ந்து புதிர் பண்றோம். கேள்வி முதல் புரிஞ்சுதா? சரி, அப்படின்னா யோசிச்சு சொல்லு. விளையாடும் போது இந்த தப்பு பண்ணாம இருக்க உங்களுக்கு உதவியா இருக்கும். பிஷப் டு b4 நீங்க ஆடக்கூடாது. அல்ல, அவங்க சொன்ன முதல் நகர்வு சரி. பிஷப் டு b4க்கு பான் வச்சு டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, c3 விளையாடி டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன? எதனால அது பிரச்சனையாகுது? Queen to h4. முதல்ல இதை முடிச்சிருவோம். பிஷப் b4 ஏன் ஆடக்கூடாது? பிஷப் b4 c3 அப்புறம் அவங்க நைட் வச்சு தடுப்பாங்க. பிஷப் b4 c3 அதை பார்க்கலாமா? முதல்ல பிஷப் b4 c3 அதுக்கப்புறம் என்ன? எதனால பிஷப் b4 ஆடக்கூடாது? அதை முடிங்க, அதுக்கப்புறமா புதிருக்கு வருவோம். பான் வச்சு தடுப்பாங்க. நம்ம பிஷப் டு a5 ஆடுவோம். அப்புறம்
அப்புறம் அவங்க நம்ம நைட்டை வெட்டிடுவாங்க பிஷப் வச்சு. அது நான் பிஷப்பை வச்சு வெட்டுறது பிரச்சனை இல்ல, பான் வச்சு. அதனாலதான் பிஷப் டு b4 ஆடக்கூடாது. ஏற்கனவே நம்ம குதிரைக்கு சதுரங்க பகை முழுசா பார்க்கணும். ஏற்கனவே குதிரைக்கு ஒரு தாக்குதல் இருக்கு சிப்பாயால. அப்ப அந்த குதிரை இழக்கிற பிரச்சனை நமக்கு இருக்கு. இப்போ பிஷப் b4 ஆடினா அவங்க திரும்ப ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா c3 விளையாடி மந்திரியை தான் நகர்த்தணும். மந்திரியை நகர்த்தினா அதுக்கப்புறம் நம்ம குதிரையை எடுத்துருவாங்க. ஒருவேளை குதிரையை நகர்த்தினா மந்திரி எடுத்துருவாங்க. நமக்கு ஏற்கனவே ஒரு தாக்குதல் இருக்கும்போது அதை சரி பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கு அடுத்த தாக்குதலுக்கு போகணுன்றத அந்த சூட்சமத்தை இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். புரிஞ்சிச்சு மாஸ்டர். சரி, குயின் டு ஹாப்பி 4 சரி விளையாடிடுங்க. to g3 விளையாடுங்க சிறப்பு. நம்ம இத பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. இந்த மாதிரி ஒரே பேட்டர்ன் இருக்கிற புதிர்கள் நிறைய வரும்பா. மொத்தமா 64 சதுரம் தானே இருக்கு. 64 பவர் n நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் தான். அதுக்குள்ள என்னெல்லாம் வர முடியுமோ அதே மாதிரி இருக்கிறது வரும், வராதுன்னு இல்ல. குதிரையை கொடுத்துட்டு ஒரு சிப்பாயை எடுத்துட்டு ஒரு சிப்பாயும் யானையும் எடுத்துக்கிறோம். சரி, நம்ம அதிவிரைவு சுற்றுக்கு போறோம். நானும் உங்களோட ஒரு மாணவரா சேர்ந்துக்கிறேன். யார் கண்டுபிடிக்கிறீங்களோ கண்டுபிடிக்கிற நகர்வோட முழு ஆய்வையும் தெளிவா சொல்லணும். சொல்லிட்டு அத இப்ப நீங்க சொல்றீங்கன்னா நான் கவனிச்சுக்குவேன், நான் சொல்றேன்னா நீங்க கவனிச்சுக்கணும். அதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா நீங்க சொல்லலாம். அதை நம்ம ஆய்வு பண்ணிட்டு ஆடலாம். ஆரம்பிப்போமா? குயின் டு காந்தி 3 அப்சல்யூட் பின் மூலமா அந்த அரசியை எடுக்க முடியாது அவங்களால. நமக்கு ஒரு குதிரை கூடுதலா கிடைக்குது. rook to e1 விளையாடுங்க சிறப்பு. rook to d1 விளையாடுங்க சிறப்பு. queen to d6 queen to d6 ஆடலாம். அதுல ஒரு குதிரை மட்டும் தான் கிடைக்கும். அதுவே queen to g2 விளையாடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டமே முடிஞ்சிடும். ஆனா queen to காந்தி 2 ஆடிடும். queen to d8 விளையாடுங்க சிறப்பு. 30 நொடிகள் ஒரு புதிருக்கு. அப்படி நம்ம எடுக்கலாமே. அப்புறம் அவங்க அரசரை வச்சோ யானையை வச்சு எடுத்தா அதுக்கு அடுத்த நகர்வுல அவங்க மந்திரி எடுத்துக்கலாமே. ஒரு மந்திரி கூடுதலா தான் கிடைக்குது. சரி பாருங்க. அவங்க அது வேணான்றாங்க. அவங்க குயின் டு ஈவா 5 விளையாடிடலான்றாங்க. ஈவா 5 ஈவா 6 பிளண்டர்ல ஈவா 5 ஆடிட்டு அதுக்கு அப்புறமா இதுல இன்னும் கூடுதலா அதுல கூடுதலா ஒரு மந்திரி மட்டும் தான் கிடைக்குது. இதுல கூடுதலா ஒரு குதிரையும் சேர்த்து கிடைக்குது. குயின் டு ஈவா 7 அதுக்கு அப்புறமா அவங்க மந்திரி எடுத்துக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மந்திரி மட்டும் தான் கிடைக்குது. இதுல நமக்கு ஒரு மந்திரியும் ஒரு குதிரையும் கூடுதலா கிடைக்குது. அடுத்தது இன்னும் கவனமா பண்ணலாம். குதிரைக்கு போயிடும். நான் பார்க்காம இல்ல, பார்த்தேன். ஒரு அந்த அரசி எடுத்துட்டு நம்ம மந்திரி எடுத்துருவோம், மந்திரி கூடுதலா கிடைக்குதுன்னு. ஆனா கூடுதலா இன்னொரு ஒரு குதிரையும் கிடைக்குது இல்ல, அதையும் பார்க்கணும்ல. அதுதான் தவற விட்டோம். நைட் டு காந்தி 6 ஆடிட்டா இருமுனை தாக்குதல் அவங்க அரசிக்கும் யானைக்கும்.
Sir, knight to G6. இல்ல B6 பகத் 6. அவங்க யானையை வெட்டி யானையை வெட்டக்கூடாது. queen to G4. விளையாடுங்க சிறப்பு. நைட் வாங்க அவங்க யானையை வெட்டிடலாம். பான் வச்சு அவங்க நைட்டை வெட்டிடலாம். விளையாடுங்க சிறப்பு. அந்த இடத்துல ஒரு நைட் செக் வைக்க முடியும். ஆனா நைட் செக் வச்சுட்டு அந்த குதிரையை எடுத்தோம்னா அது தப்பாயிடும். ஏன்னா நைட் செக் வைக்கும் போது அவங்க அரசரால நம்ம குதிரைக்கு பக்கத்துல வந்துட முடியும். அப்ப நாம அவங்க குதிரையை வெட்டினா அவங்களும் நம்ம குதிரையை வெட்டிடுவாங்க. அதனாலதான் அந்த இடத்துல செக் இருந்தா கூட அந்த செக் பயனுள்ளதா இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த செக் இருந்தா கூட நம்ம நைட் செக் வைக்காம அந்த குதிரையை எடுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா 2 பேருக்கும்? சரி, அடுத்த புதிர். பிஷப் டு G2. ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. ரூக் வச்சு வெட்டிடுவாங்க, இல்லனா கிங் வச்சு வெட்டிடுவாங்க. அதனாலதான் குயின் டு ஹாப்பி 3 ஆடிடும். குயின் டு ஹாப்பி 3 ஆடினா அவ்வளவுதான், ஆட்டம் வந்து முடிஞ்சது. சிங்கிள் ரேங்க் மேட். அரசியை வெட்ட முடியாது, அப்சல்யூட் பின்ல இருக்கு அந்த பான். குயின் டு கிரைஸ் 4 ஆடிடலாம். குயின் டு கிரைஸ் 4 ஆடினா அவங்களும் DC4 தான் ஆடணும். அரசி எடுக்காம என்ன பண்ண போறாங்க? அடுத்த நகர்வுல நம்ம டிராகன் பிஷப் G2ல இருக்கு, அதை வச்சு B7ல இருக்க அவங்க டிராகன் பிஷப் எடுத்துடலாம். ஒரு பிஷப் கே. அவங்க யானையை வெட்டிடலாம். விளையாடுங்க சிறப்பு. Queen to H6. விளையாடுங்க சிறப்பு. சிங்கிள் ரேங்க் ஃபைட். Rook to D8. Rook to D8 எடுத்த உடனே ஆடக்கூடாது. 2வது நகர்வா அது சரி. ஏன்னா அந்த D8ன்ற சதுரத்துல 2 பாதுகாப்பு இருக்கு. ஒரு பாதுகாவலரை நம்ம நீக்கிடுவோம். முதல்ல அரசருக்கு ஒரு தாக்குதலோட நீக்கிடுவோம். குயின் டு C8 ஆடினா அவங்க ரூக் C8 தான் ஆடணும். உலகத்துல யாரா இருந்தாலும் அதை மட்டும் தான் ஆட முடியும். இப்ப D8ன்ற சதுரத்துல ஒரு பாதுகாப்பு தான் இருக்கு. அப்ப நம்ம பேக் ரேங்க் மேட் காரிடர் மேட் பண்ணிக்கலாம். Master rook to E4. 2 யானையாலையும் E4 போக முடியும். எந்த யானை? நீங்க அதை சொல்லும் போதே தெளிவா சொல்லிட்டீங்கன்னா இந்த கேள்வி வராது. R5 E4. R5 E4 விளையாடினா அந்த அரசர் தப்பிச்சு போயிடுவார். R1 E4. அவ்வளவுதான். அந்த யானை E4 போனா தப்பிச்சு போயிடும்னா இந்த யானை இந்த R1 E4 ஆடினா அரசரால தப்பிச்சு போக முடியாது. ஆட்டம் முடிஞ்சது. Rook to F5. விளையாடுங்க சிறப்பு. நான் ஒரு நகர்வு சொல்றேன், கணினி ஒத்துக்குமான்ற சந்தேகம்லாம் இல்ல. நான் விளையாடினா இந்த நகர்வு தான் ஆடுவேன். அதனால விளையாடுங்க. ஒருத்தருக்கு நைட் டு E6 ஆடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சிப்பாயை வச்சு நம்ம குதிரை எடுத்துதான் ஆகணும். எடுக்கல அப்படின்னா நம்ம குயின் டு G7 ஆடிடுவோம். இப்ப எடுத்துட்டாங்க. அப்ப நம்ம கான்செப்ட் ஆஃப் டிஃப்ளெக்டிங் த டிஃபெண்டர் F7 சிப்பாய் தான் G6ல இருக்கிற சிப்பாய்க்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு. அந்த G6ல இருக்கிற சிப்பாய் தான் H5ல இருக்கிற யானைக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு. அப்ப அவங்க சிப்பாயை வச்சு நம்ம குதிரை எடுத்துட்டாங்க. நமக்கு ஒரு சிப்பாய் கிடைச்சிருக்கு. குயின் டு G6 ஆடணும்னா இன்னொரு சிப்பாயும் கிடைக்கும். இருமுனை தாக்குதல் அரசருக்கும் யானைக்கும். அரசரை நகர்த்தினாலும் அந்த யானையை எடுத்துக்கலாம், அரசியை வச்சு தடுத்தாலும் அந்த யானையை எடுத்துக்கலாம். போன புதிர் புரிஞ்சுதா?
புரிஞ்சது சார். சரி, அடுத்த புதிர். நம்ம ஒரு புதிருக்கான 30 நொடிகள் எப்படி கணக்கு வைக்கிறோம்னா 3 பேர் பண்றோம். ஆளுக்கு 10 நொடிகள். 10 நொடிகள்ல முடிக்கல அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு போகுது, அடுத்தவங்களுக்கு போகுது. 30 நொடிகள் அப்படி கணக்கு வைக்கிறோம். குயின் டு D-Run 8. அப்ப அவங்க நைட் டு D8 தான் ஆடணும், வேற நகர்வே கிடையாது. குயின் செக்மேட் ஃபீச்சரிங்க குயின் சாக்ரிஃபைஸ். தியாகம் தான் உன்னை உயர்த்தும் அப்படின்னு அரசியல் தியாகம் பண்றோம், ஆட்டத்தை முடிக்கிறோம். நைட் டு G4. இங்க கருப்புக்கான வெற்றி வாய்ப்பே கிடையாது, ஆனா வெள்ளைக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதை தான் நம்ம வந்து தடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். அந்த சிப்பாய் எல்லாமே H8ல வந்து அரசியா மாறுறதுக்கு இருக்கு. மதிப்பு அடிப்படையில இது ஒரு அட்வான்ஸ்டுன்னு எடுத்துக்கலாம். எண்டு கேம் சூட்சம் தான் பாக்குறோம் நம்ம. நைட் டு G4, நைட் டு காந்தி 4 ஆடினா இருமுனை தாக்குதல். முதல்ல ஒரு சிப்பாய் எடுத்துடுறோம், அதுக்கப்புறம் அந்த 2 சிப்பாயையும் எப்படியாவது எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். அதுதான் இங்க இருக்கிற சூட்சமும். ஆடி இருக்கு. கருப்புல இருக்கிறவங்களால எப்படி இருந்தாலும் எதிர் அரசரை கைது பண்ண முடியாது, சிறைப்பிடிக்க முடியாது. நமக்கு வெறும் ஒரு குதிரை மட்டும் இருந்துச்சுன்னா கேம் இஸ் டிரான் பை இன்சபிஷியன்ட் மெட்டீரியல் அப்படின்னு அர்த்தம். அந்த 3 சிப்பாயும் இல்லைன்னா அவ்வளவுதான், ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கேம் டிரான் பை இன்சபிஷியன்ட் மெட்டீரியல், போதுமான படை வீரர்கள் இன்றி ஆட்டம் சமநிலை அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப அதை நோக்கிதான் நம்ம ஆடுறோம். ஆனா அவங்களால சிப்பாய் அரசியா மாத்தி ஆட்டத்துல வெற்றி பெற முடியும். அதை தடுக்கிறதுக்கு முதல்ல H6ல இருக்க சிப்பாயை எடுத்துரு. அடுத்த நகர். சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்.